ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் தௌசண்ட் இயரோட 70th எபிசோட் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ வருமான்னு டவுட்டு தான். ஏன்னா நாளைக்கு ஆன்கோயிங் ட்ராமா வரும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும். ஏன்னா வந்து 1 வீக்குக்கு 2 எபிசோட் அது கம்ப்ளீட் ஆகிடும். மேரி வந்து போய்க்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் பின்னாடி போகலான்னு நினைக்கையில கரெக்டாக வந்து இங்கே ஆதி வந்து அவங்க கூட்டாளிங்களோட வரான். இவன் எதுக்கு இங்கே வரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. இவங்கெல்லாம் வந்தால் ஏதாவது வேலை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளக்கு வந்து அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஜூ அவங்க வந்துட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப பேட் நியூஸ், அங்கே வந்து ஆதி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியில நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஆதியை சமாளிக்கிறான். உள்ளே வாங்க, எதனால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்திருக்கீங்க, எது என்கிட்ட இருந்து உங்களை ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லையில உன்னுடைய டிராயிங் தான் எனக்கு ஈர்க்கப்பட்டுச்சு, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறான், நான் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு இமோட்டல், என்னை பார்க்க நீங்கள் வருவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லையில சரி எனக்கு நீ ஒரு ஃபேவர் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆதி கேட்குறான். என்ன அப்படின்னு கேட்கையில நீ எங்கே தங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கையில நான் ஒரு நாடோடிங்க, நான் போகிற இடமெல்லாம் அந்த டிராயிங் வரைஞ்சி கொடுத்துட்டு அப்படியே என் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு வீடுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் வந்து உன் மூஞ்சியை பார்க்கணும், மாஸ்கை அவுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கையில எதுக்காக நீங்கள் வந்து என் மூஞ்சியை பார்க்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவன் கேள்வி கேட்குறான். ஏன்னா நம்ம அரசன் இல்லையா, இவன் கேள்வி கேட்டோன்னே இங்கே நம்ம ஆதி வந்து கோவம் வருது. என்னோட பழைய ஃப்ரெண்ட் உன்னைய மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோ ரொம்ப துன்புறுத்துறான். ஹீரோ வந்து எனக்கு மந்திரம் தெரியாதுன்னு சொல்லியிருப்பான், யார பையன் உன் ஃப்ரெண்டுன்னு தெரியலையே அப்படின்னு திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ கழட்டிட்டு நான் போயிடுறேன் நீ வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கலட்டுறான். கலட்டினோடனே நம்ம மே வந்துடுறாப்புல. லார்ட் மே அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்களா, நான் தான் உங்கள் ஓல்ட் ஃப்ரெண்டா, நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மே கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு, சாரி நீங்கள் கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு, நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் ஃப்ரெண்டு வேறு மாதிரி இருப்பான், நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் நல்லா அழகாத்தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் துன்புறுத்திருக்கக்கூடாது, சரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், நீங்கள் வந்து இங்கே இருக்க வேணாம், உங்களுக்கு நான் ஒரு சலுகை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் கொடுக்குறேன், ஏன் ஏரியாக்குள்ளேயே நீங்கள் இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்தப்புறத்து ராணி ஃபங்க்ஷன், கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்துருங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஆதி கிளம்பையில் ஹீரோயின் வந்து அம்பு விடுறதுக்காக ரெடியாக இருக்கா. ஏன்னா மந்திர விளக்கில் அவனை வந்து சாகடிக்கிறதுக்காக அவள் அம்பு விட போகையில் அவள் தயாராக இருக்கையில் அந்த சின்ன பையன் வந்து கேட்குறான், இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒருவேளை நீங்கள் காங்ஸிங்கிட்ட பெயிண்டிங் பண்ண தான் வந்தீங்கன்னா வாங்க, நான் வேணா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து மூலிகை பிக்க தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லையில் சரி வாங்க நான் மூலிகை வேணா உங்களுக்கு பிச்சை தரேன் அந்த பையன் சொல்கிறான். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எது வேணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அங்கே பார்த்தா வந்து நம்மளுடைய ஆதி வந்து மூவ் ஆன் ஆறான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம், நீ இடத்த காலி பண்ணு, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பையனை திட்டி விடையில் அந்த பையன் வந்து ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோவாக வந்து உருமாறிடுறா. இவங்க 2 பேர் தான் முத்திரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம ஹீரோவும் அவனும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறாங்க போல இருக்குது. உள்ளே வந்தோடனே வந்து கிட்டத்தட்ட நான் செத்துருப்பேன்டா, என்னடா பண்ணுற லார்ட் ஜூ, ஒன்னால் நான் சாக பார்த்தேன்னு சொல்லல, ஒன்றும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் சுலபமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவர் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கையில உனக்கு மிகப்பெரிய ஒரு வீடு ரெடி பண்ணியிருக்கானா அவன் இடத்துக்குள்ள, அங்கே போய் நீ தங்கிக்க சொன்னா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா அதுக்கு உன்னை வர சொன்னா, சரி இங்கே நீ குஞ்சுவானுக்காக தானடா வந்த அப்படின்னு வந்து மே கேட்கையில எனக்கு அதனால அவளுக்காக நான் ஒன்றும் வரலை, இங்கே வந்து இந்த க்ரௌன் பிரின்சஸை கவனிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், இதை மாதிரி வந்து அவள் என்ன வேணா பண்ணிட்டு போட்டான் இஷ்டத்துக்கு, இனிமே வந்து நான் அவளை வந்து தடுக்க போகிறதெல்லாம் கிடையாது, அவளை பற்றி நான் கவலவும் பட போகிறது கிடையாது, அவள் இந்த மக்களுக்கு வந்து எப்படிலாம் தொல்லை கொடுக்க போகிறா அதெல்லாம் நான் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நான் போய் தடுக்க போகிறது கிடையாது, அவளோட பிரச்சனை அவளே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லல. சரி எதுக்காக தான் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கல, அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி அந்த ஆதி வந்தானே எப்படி பேசுனா, எதுவும் நம்ம மேலே எதுவும் டவுட் கேட்டு வந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மே சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோ சொல்கிறான், என்னோட 2 முத்திரையை அவன் எடுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லையில் இது வரைக்கும் 2 தடவை என்னை பார்த்துருக்கான், மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, மிஸ்டர் கூடுன்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க, அது வந்து இங்கே தான் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இங்கே தான் இருக்குது, இந்த கேபிட்டலுக்குள்ளே வந்து ஆதிக்கிட்ட தான் எங்கேயோ அது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இங்கே மேக்கு சரியான கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இது மாதிரி கூடு இருக்கிற இடத்துல நீ இருப்ப, இது ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் தெரியுமா, அவருடைய ஹெட்லார்டுடைய சக்தியை நம்மளால் திருப்ப எடுக்கவே முடியல, அது சீல் பண்ணபடி தான் இருக்குது, இன்னும் 30% வந்து அவர் சக்தியை நம்மளால் எடுக்க முடியாது இருக்கும், நான் தற்சமயம்
சமயத்துக்கு உனக்கு 2டே 2 முத்திரை தான் குடுத்துருக்கேன். இது உனக்கு வந்து பத்தாது. நீ வந்து இங்க கம்முன்ட்டு இருக்கணும். இங்க ஏதாவது லீல பண்ணனா உன் கதை இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லையில, உன்னோட துணைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மே சொல்லிட்டு இருக்கான். இங்க ஆதி வந்து சொல்றான், அவன் வந்து லார்ட் ஜூ கிடையாது. அவன் வந்து கான்சி தான். நான் மூஞ்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான ஆளு நிஜமா தான் சொல்றியான்னு கேட்கல. ஒருவேளை அவன் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா வந்து நம்ம ஜியாங் அப்பாவை வந்து கொண்டது வந்து ஜூவான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஜூக்கும் ஜியாங் அப்பாவுக்கும் எந்த விதமான பகையுமே கிடையாது. அப்போ வந்து எப்படி அவன் கொண்டிருக்க முடியும்? அவன் கிட்ட இருக்க மந்திர விளக்கு வேற யார்கிட்டயோ இருக்கு. அவங்களோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்து ஜூவோடைய அப்பாவை மந்திர விளக்கால கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லையில, குயாங்கோ மலையில இருக்கிற எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டார்கெட் வேறு யாரும் கிடையாது. நீ தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்றாரு. மந்திர விளக்கு இந்த தலைநகரத்துல தான் இருக்கு. மந்திர விளக்கு இங்க இருக்குன்னா கண்டிப்பா லார்ட் ஜூவும் இங்க தான் இருப்பான். அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது, தெளிவானவன் அப்படின்னு சொல்லையில, நிஜமா தான் சொல்றீங்களா இங்க கூடுல தான் இருக்கானா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு சொல்லையில, இவர் வந்து விஹிடோட அப்பாவா என்னன்னு தெரியல. இவர் விளக்க வச்சு தான் இதயத்துல குத்தி அந்த ரத்தத்தை வச்சு தான் அந்த டீமனை அடிச்சு கொண்டிருப்பாப்புல. அந்த டீமன் சாகையில அப்படியே அவர் வாயில ரத்தம் கேக்கே செத்துருப்பாரு. இதெல்லாம் இந்த வயசான ஆள் வந்து நினைச்சு பார்க்குறாரு. இவருக்கு பாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் போல இருக்கு. இங்க வந்து ஜியாங்கி அம்மாட்ட சொல்றாங்க, கிரவுன் பிரின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கொடுத்துருக்காரு ஜியாங்கிக்கு. அந்த வீட்டில் போய் தங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா பணம்னோடனே அப்படி பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டு. ஜியாங் வந்து சொல்றான், அந்த புறத்து ராணிகளை செலக்ட் பண்றதுக்கு நீங்க 20 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை மாதிரி வந்து சரி அந்த ஒரு 16 சிட்டிலேருந்து ஆளை கூட்டிட்டு வராதுப்பா, ரொம்ப மொக்கையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லையில, சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இவங்க யாராவது பிரின்சஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்கல, பிரின்சஸ் ஆகிறதுக்கு நிறைய தகுதி இருக்கு, அவங்களுக்குலாம் அந்த தகுதி கிடையாது, அந்த புறத்துக்கு மட்டும் தான் அந்த தகுதி அப்படின்னு சொல்லையில, சரி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இங்கே கான்சி தான் வந்து மக்கள் முன்னாடி கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அங்கே ரொம்ப பரபரப்பாக இருக்கு. ஏன்னா அவர் பெரிய மாளிகை கொடுக்குறாரு இல்லையா ஆதி, அதுக்காக தான் போகையில் காங்ஸி காங்ஸின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து அவங்க மாமா லேடி வந்து ஹீரோயினும் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம ஹீரோ வந்து ஹாய் சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக போகிறாப்புல. அப்போ ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கையில் காங்ஸி இவன் தானா, இவன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கையில் இங்கே அந்த புறத்து ராணிகள் எல்லாருமே வந்து போட்டிக்கு தயாராகிறாங்க. இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிடுவாங்க. 20 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் தயாராகுங்க, பெண்கள் கம்மியாக இருக்காங்க, மீதி பெண்கள் எங்கே போனாங்க, அவங்கள போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் சாப்பாடு வந்து கொண்டு வந்துடா நம்ம ஹீரோயின். பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அங்கே ஒரு வந்து நம்மளோட மேரி போயிட்டு இருக்கா. அவள் உள்ளே போகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் நின்றோடனே மேரி பார்த்து பயந்துடுறா. கண்ணாடியை பார்த்து, யாருமா நீ, எதுக்காகமா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லையில், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்காக ஸ்பெஷல் ஃபுட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஜப்பியாக இருப்பீங்க, ஆதிக்கு வந்து ஜப்பியான பெண்களை தான் பிடிக்கும் தெரியுமா, நான் வந்து டெய்லி உங்களுக்கு சிக்கன் கொடுப்பேன், நீங்கள் தான் வந்து ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவளுக்கு நல்லா ஐஸ் வச்சுட்டு போகிறா. நீங்கள் தான் இளவரசி, அடுத்த இளவரசியாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லையில் அந்த பிள்ளையும் நம்பிடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் போகையில் ஒரு மாதிரி வில்லத்தனமாக முறைச்சிக்கிட்டே போகிறா அந்த பிள்ளைய. நீ என்ன செய்ய போகிற, எப்பயுமே வந்து நம்ம போர்க்கில் வந்து ஒரு சுகர் போட்டு ஒரு டிஷ் செய்வோமே, அதான் செய்ய போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன், அதான் ரொம்ப ஃபேமஸான டிஷ் போல இருக்கு ஹோட்டலில், அதை வந்து நிறையா பண்ணு, நம்ம வந்து காங்ஸிக்கு வந்து கொடுத்து விடணும் அந்த சாப்பாடை, நிறையா பேர் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லையில் சாப்பாடு செஞ்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இவ சின்னிங்க கிட்டே, என்னால் முடியாதுங்க, என்ன பொம்பளை பிள்ளைகளா இல்லை, யார்ட்டையாவது கொடுத்துடுங்க, நான் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இல்லை நீ தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு வழியே இல்லை, போய் அவன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இந்த நம்ம சாப்பாடு அவன் சாப்பிட்டே ஆகணும், இது உன்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி மாமா லேடி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. நீ தாம்மா எங்கள் தாம்மா போக முடியும்னு சொல்லி அனுப்புனா அங்கே ஒரு ஊரே அங்கே தான் இருக்குது. வயசு பெண்கள் எல்லாம் வந்து இது மாதிரி நான் விதவிதமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சொல்கிறாங்க, யார் சாப்பாடு நல்லா இருக்கோ காங்ஸி வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லல. பெண்கள்லாம் கூட்டமாக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு தனியாக போயிடுறாங்க. இந்த கூட்டத்தில் நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம், நாம் போய் ஓரமாக உட்காந்து சாப்பாட்டை கேட்டுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கா. சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது, இந்த சுவையான சாப்பாடை நான் இங்கேயே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்கை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ரொம்ப ரசித்து ருசித்து. ஹீரோ வந்து பின்னாடி நின்று, என்னம்மா என் ஆளுங்க எனக்காக கொடுத்து விட்ட சாப்பாடு இப்படி திருட்டுத்தனமாக சாப்பிட்ற தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் பயந்துடுறா. பயந்து கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆசையாக எனக்கு கொடுத்து விட்ட ஃபுட்டை நீ சாப்பிட்ற பாரு, என்ன அதுவும் எனக்கு பிடிச்ச வந்து அந்த போர்க் வித் சுகர் போட்ட அந்த ஃபுட்டை நீ எப்படி வந்து சாப்பிட போச்சு, இது எனக்கு
எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ கேட்கல. உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறா. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்டுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லையில் ஹீரோயின் வந்து இவனுக்கு லாஸ்ட்டாக அந்த போதை மாத்திரை கலந்து வைக்கையில் கொடுத்துருப்பா இல்லையா, அதை நினச்சதும் சொல்லியிருப்பான். சரி உள்ளே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேக்கான், லைட்டாக டேஸ்ட் தான் பண்ணி பார்க்குறான். இந்த தடவை எதுவும் கலந்துருப்பாளான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடவே ஆரம்பிக்கிறான். அது மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிச்ச என்னை காதலிச்ச ஒரு பெண் வந்து இதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லையில் அங்கேருந்து ஒரு ஆள் வராரு. இதை மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக நிறையா பெண்கள் வெளியே வந்து சாப்பாடை வச்சு காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லையில் ஹீரோ சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களுக்கு வந்து தொந்தரவாதம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி விடுங்க, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லையில் இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றத அந்த ஆள் சொல்கிறாரு. ஆமாம் இவன் எனக்கு பிடிச்ச லிட்டில் மேட், எனக்கு பிடிச்ச வேலைக்காரி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறா. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ எப்பயுமே அப்படி தானே சொல்லுவான், எனக்கு பிடிச்ச வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு குயாங்கோ மலையில் இருக்கையில் அதை வந்து ஹீரோயின் ரிமைண்ட் பண்ணிடுறா. இது வந்து நம்ம ஹீரோன்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், இதை மாதிரி எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஆறி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரையலாம். ஹீரோயின் கிளம்புறா சாப்பாடு எடுத்துகிட்டு. ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போகிற, நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல அப்படின்னு சொல்லையில் லார்ட் ஜூ இது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கல. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவனோட மாஸ்கை கழட்டிட்டு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, என் மேலே உனக்கு இறக்கமே கிடையாது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, உன் புளியை ஏவி விட்டு என் நெஞ்சில் பயங்கரமாக கீரலை போட்ட, அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வந்து போதர மாத்திரை கலந்து என்னை படுக்க வச்சுட்டு அவ்வளோ குளூரில் நான் ஃப்ரீஸ் ஆனாலும் செத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனேன், உன்னே மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஹீரோ வந்து செம்மையாக காண்டாராம். கடைசியில் வந்து இப்படி ஒரு ஊரில் வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்க காங்ஸி, நீங்கள் தானே ஓவியத்தை கொடுத்து நான் லியோவில் இருக்கையில் என்கிட்ட வந்து விளாண்டவர் அப்படின்ற மாதிரி கேட்கையில், ஆமாம் நான் தான் பண்ணேன், என்னோட இதயம் ரொம்ப சின்னது, அதில் இருக்க அந்த பொண்ணை நான் காப்பாற்றணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன், அது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னோட மியூசிக்கை நீ வேணும்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் மாற்றினேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்த மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கூடூரில் இருக்கேன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வந்து இவன் சொல்லையில் ஹீரோயின் சொல்கிறா. இதை மாதிரி என் வேலையில் நீங்கள் வந்து நடுவில் நிற்க மாட்டீங்க, எனக்கு குறுக்கில் நிற்க மாட்டீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லையில், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன், நீ வந்து ஸ்பிரிச்சுவல் லேம்பை உங்ககிட்ட நான் வாங்கவும் வரலை, அதை நீயே வச்சு தொலை, நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீயே பண்ணிக்கோ, உனக்கு தடையாக நான் எதுலேயும் நிற்கவே மாட்டேன், நான் இந்த நாட்டில் வந்து ஒரு ஓவியராகவே வாழ்ந்துட்டு போகிறேன், நீ எனக்கு ஜஸ்ட்டு சமைச்சு கொடுக்குற ஒரு சமையல்காரியாக ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவுமே அவங்ககிட்ட நான் கேட்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம பிரச்சனை இங்கேயும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறா. இங்கே அழகழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே அவங்கள பார்த்து ஜொல்லு வடிக்கிறதுக்காக வந்தீங்களா, வேறு எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி பொசசிவில் கேட்டுட்ருக்கேன். நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னைய பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லையில் இங்கே ஹீரோயின் ஷாக் ஆறா. உன்னைய பார்க்க வந்தேன், நீ இந்த மக்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க போகிறேன்னு பார்க்குறத வந்தேன், நீ எவ்வளோ இங்கே கஷ்டப்பட போகிறன்றத பார்க்க வந்தேன், நீ வந்து ஒரு குழியில் விழுந்து நாசமாக போகிற அதை பார்க்க வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓ நாடு உனக்கு திரும்ப கிடைக்காது, இந்த முட்டாள் பொண்ணுக்கு சொன்னாலும் புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து லார்ட் ஜூ என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினா மட்டும் தான் நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன், அது வரைக்கும் உன் பக்கத்தில் நெருங்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவ சொல்கிறா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு பயமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி, நான் பள்ளக்குழியிலே விழுந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து நான் கையேந்தி நிற்க மாட்டேன், எனக்கு நல்லாவே பார்த்துக்க தெரியும், இன்னைக்கு சொல்கிறது தான் நான் சொன்னது எதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம், அவங்க மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோ சொல்கிறான், இதுதான் கடைசி தடவை நான் உன் கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். கண்டிப்பாக உன்னை நான் கையும் கழுவுமா பிடிச்சி அந்த மந்திர விளக்கை நான் ரிட்டன் எடுத்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, ஏண்டா இப்படி இருக்க, முட்டாள் மாதிரி ஏண்டா இருக்க, உன்னோட முகம் என்னன்னு எதுக்கு நீ ஹீரோயின் கிட்ட சொன்ன, நீ என்ன சொன்ன, நான் யாருன்றதை அவகிட்ட சொல்ல மாட்டேன், இப்படியே நான் இருந்துக்கிறேன்னு சொன்னல, உன் பேச்சை நீ மீறிட்ட, இப்போ நீ வந்து இங்கே வந்திருக்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லல, இதுதான் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை நீ பண்ணி வச்சிருக்க, எனக்கு இல்லை சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, அவள் விளையாட்டை நான் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறேன், நான் ஒன்றும் அவளுக்கு உதவி ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லல, நீ எந்த விதமான பிரச்சனையும் நீ பண்ணவே கூடாது இங்கே இருக்கிற வரைக்கும், நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மறந்துடாத அப்படின்னு சொல்லல, ஒன்றை மாதிரி ஒரு இமோட்டலை பார்த்ததே இல்லைடா, சேஃப் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு ஹீரோ சிரிக்கையில் இங்கே வந்து அந்த செலெக்ஷனுக்கான போட்டிக்கான டேட் தான் வந்துருச்சு. எல்லாரும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, லேட் ஆகுது, என்ன ஆச்சு
பசங்கள்லாம் எங்கே போனாங்க, சீக்கிரம் சீக்கிரம் ரெடியாகுங்க, அவங்க வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களா அப்படின்னு சொல்லையில இங்கே மேரி என்ன பண்ணுறான்னா, அவள் பொருளை ஏதோ ஒன்று காணும்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக தேடிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து, இந்தாங்க உங்கள் செயின் தானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லையில இங்கே பயங்கரமாக மேரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கழுத்துலேயே ஒரு போடு போட்டு அவளை மயக்கடைய செஞ்சிடுறா. மேரியோட கெட்டப்பில் தான் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ களத்துக்குள்ளே போக போகிறா. அப்படியே வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஊர் ஃபுல்லாக பட்டாசு வெடிச்சு அந்த புறத்து ராணிகளுக்காக ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஊர்க்காரங்க எல்லாருமே. போட்டி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் பண்ண வருது. நல்லாவே டான்ஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து இங்கே ஆதிக்கு வந்து பிடிக்கல. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப மொக்கையாக டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜியாங்கியை வேற பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து ஜியாங்க்கு வந்து ஒரு மாதிரி எரியத்தான் செய்யுது, ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பொண்ணு வந்து ஆடுது. நம்ம ஹீரோ ரொம்ப ஜொல்லு ஊற்றிட்டு இருக்கான். செம்மையாக ஆடுறாங்கடா, பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்ட இவன் உசுரை வாங்குறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து பிங்கு வந்துட்டு, நான் தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏதோ முக்கியமான சீனை மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்க பெங்கு கேட்கையில், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, லியோனாட்டை சார்ந்தவங்க ஆடுற மாதிரிலாம் வந்து இந்த பெண்கள்லாம் ஆடுற அளவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லல. சரி அண்ணா, நான் போய் என் இடத்துல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராரு. இங்கே ஜியாங்கிக்கு இவனை இங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி பிங்கையே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. பிங்குக்கும் தெரியும் இவ தான் ஜியாங்கின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜியாங்கிக்கு ஞாபகம் வருது, தன்னை காப்பாற்றுனது பிங்கு தான் நம்மளை கொண்டு வந்து காப்பாற்றுனதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆதிக்கு வந்து ஜியாங்கி வந்து சரக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆதி சொல்கிறான், வேண்டாம் அவங்க நடனம் ஆடுறதை நான் பார்க்கணும், ரொம்ப குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லையில் சரி விடுங்க அப்படின்ற மாதிரி கையடிக்கையில் அவன் என்ன பண்ணுறான்னா, அவளோட கையை ரொம்ப க்ளோஸாக பிடிச்சி அவன் மடியிலே தூக்கி வச்சுக்கிறான். இதை பார்க்குற ஜியாங்குக்கு அங்கே வயிறெல்லாம் புகையுது. ஜியாங்கி எவ்வளவோ சொன்னா லவ் பண்ணுறேன்னா அப்போல்லாம் இந்த பயலுக்கு தெரியல, இப்போ மட்டும் வயிறு எரிதான். அண்ணன் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறத வந்து நம்ம பிங்கும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஏன்னா அவனும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, நல்லவன். பட் இருந்தாலுமே எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான் அந்த பெண்கள் இல்லை. அப்போ கூட கையை விடாமல் இவன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கையில் இங்கே வந்து துக்கம் தாங்க முடியாமல் நம்ம ஜியாங் வந்து சரக்கு எடுத்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். என்னுடைய விருப்பம் என்னன்னா வந்து லியோனாட்டை சேர்ந்த யாருமே இந்த அளவுக்கு சூப்பராக டான்ஸே ஆட மாட்டாங்க அப்படின்னு வந்து இவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவன் ரொம்ப தொல்லை பண்ணுறான் இல்லையா, லவ் டார்ச்சல், அதனால எஸ்கேப் ஆகிறதுக்கப்போ சொல்கிறப்போ அவங்க யாருமே வந்து உன் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டாங்க, நீ அவ்வளோ பெரிய பேரழகி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு பக்கத்தில் நெருக்கமாக உட்கார வைக்கையில் ஜியாங்கிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே ஜியாங்க பார்க்குறா. ஜியாங்கும் பார்க்குறான், வேற என்ன செய்ய, பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டானே, திரும்ப அவளை கூட எடுத்துக்க முடியாது, தலைவலி அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே வந்து இதெல்லாம் பிங்கு பார்த்துட்டு இருக்கான் ஒரு மாதிரியா. இதை வச்சு அவன் எதுவும் பிளான் பண்ண போறானா என்னன்னு தெரியல. வில்லத்தனமாக முறைக்கிறதோட வந்து இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.